ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 இரண்டாவது நாள் சாரி 2 ஸ்லோகம் 1ல தேர்ட் பகுதி. ஒரு மரம், கற்பனை மரம், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கற்பனையாக ஒரு மரம் ஒன்று வர்ணிக்கப்பட்டது. அது நம்ம ஆர்டினரி பார்க்குற ஒரு ஆலமரமோ அரச மரமோ அதை வேரோடு பிடுங்கி அதை தலைகீழ நட்டு வச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஊர்துவ மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான். அதுல ஊர்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஊர்துவம்னா மேலே உள்ளது அப்படின்னு அர்த்தம். மூலம் அப்படின்னா வேர் இல்லையா, மூலம்னாலே வேர் தானே. ஊர்துவ மூலம்னா மேலே வேர்களை படைத்ததாய் அப்படின்னு அந்த மரத்தை கம்பேர் பண்ண சொல்லும் போது, மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே நேற்று நம்ம அவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணோம். மேலு கீழு அப்படின்னு பரபிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த மரத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மேலேன்னு சொல்ல வேண்டியது வந்தது அப்படின்னு சொல்ற சாக்குலயே அந்த பரபிரம்மம் தான் என்னன்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ மூலம் அப்படின்னா வேர். அப்போ மேற்பக்கமாக அந்த மரத்துல நம்ம கற்பனை பண்ணியாச்சு. கற்பனை பண்ண அந்த மரத்துல மேற்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேருன்னா என்ன? மேலே வேறுன்னா என்ன? எகெயின் அந்த பரபிரம்மம் தான். நேத்து மேலே அப்படின்னாலே பரபிரம்மம் தான். அது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மேல என்ன இருக்கு? வேர் இருக்கு. அப்ப அந்த வேர் அப்படிங்கிறது என்ன? பிரம்மம் தான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வேர் எதுன்னு கேட்டா பிரம்மம். ஆக்சுவலா இது இல்லவே இல்லை. உலகம்ங்கிறது மாய, ஒண்ணுமே இல்லாத ஒரு வெறும் தோற்ற மாத்திரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தோற்றம் தோன்றுவதற்கு ஒரு உண்மை அவசியப்படுகிறது. ஒரு பிம்பம் இருந்தாதான் பிரதிபிம்பத்தை காண முடியும் இல்லையா? உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன், உங்களுடைய நிழலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இருக்கணும். நீங்க இருந்தாதான் உங்களுடைய நிழலை பார்க்க முடியும். நிழல் என்னவோ பொய் தான். ஆனா அந்த நிழலுக்கு ஒரு அதிஷ்டானம் தேவை. அந்த நிழலுக்கு ஒரு பேஸ் தேவை. ஏதோ ஒண்ணுதான் அதை பிரதிபிம்பப்படுத்து, அது ரெஃப்ளெக்ஷனா வேறொன்னா இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, அந்த வேர், அந்த உலகமாகிய இந்த விருட்சம் இருக்கு இல்லையா, உலகமாகிய இந்த மரத்துக்குடைய வேர் எதுவா இருக்க போகுது அப்படின்னா அந்த பரபிரம்மம் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? சோ அது பரபிரம்மம்னு சொன்னா பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆத்மான்னு வச்சுக்கோங்க. சோ நிறைய பேர்கள் இருக்கு. இது வரைக்கும் ஆத்மானால என்னன்னு தெரியல, எனக்கு பரமாத்மான்னு என்னன்னு தெரியாதுன்னா கூட இப்ப நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பரமாத்மா. சோ எதுக்கு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக அல்லது பேஸாக ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆதியாக அனைத்துக்கும் பேஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பேஸுக்கு தமிழ்ல என்னடா? மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு பிரம்மம்னு பேரு. சோ அதனாலதான் இங்க மூலம்னா என்னன்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல போறாரு, படிக்கிறோம். அந்த வஸ்துவின் வேர்களின் முளைகள் வெளிப்படுவது என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இல்லாமையே தனக்கு இருப்பாய் உடைத்தானதாய் மலடியின் சந்தானத்தை வர்ணிப்பது போல் சத் என்றாவது அசத் என்றாவது சொல்ல முடியாததாக இருக்கிறது. சோ அந்த வேரை பத்தி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அந்த பிரம்மம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அந்த வேர் எதுக்கு வேறு? இந்த உலகத்துக்கு வேறு. இந்த உலகம்ங்கிறது முதல்ல இருக்கா? இல்லவே இல்லை. மலடியின் சந்தானத்தை, மலடி மகன்னா யாரு? மலடின்னா குழந்தையை பெத்துக்க முடியாதவங்களுக்கு பேரு மலடி. ஆனா மலடி மகன் அப்படின்னு சொன்னா ஏதாவது பொருந்துத வார்த்தை? என்னடா பேசிட்டு இருக்க மலடி மகன் அப்படின்னு மாதிரி கேட்க தோணுது இல்ல? முயல் கொம்பு அப்படின்னு சொன்னா ஏதாவது புரியுற மாதிரி இருக்கு? லூசு பையில மான் கொம்புன்னு சொல்லு, இல்ல மாட்டு கொம்புன்னு சொல்லு. அது என்ன முயலு கொம்பு? முயலுக்கு எங்க இருக்கு கொம்பு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல முடிகிறதே தவிர உண்மையாக அங்க எடுத்து சொல்ல முடியல. அந்த மாதிரி இந்த மரம் இல்லவே இல்லை, ஆனா இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படித்தான் இல்லாதது இருக்குன்னு சொல்றோம் இல்ல, மலடி மகன் சொல்றோம் இல்ல, முயல் கொம்புன்னு சொல்லிட்டோம்ல. இல்லதான், இல்லைனாலும் அங்க சொல்லிட்டோம்ல, முயல் கொம்பு சொல்லிட்டோம்ல. அப்படித்தான்ப்பா இந்த உலகம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார். ஓகேவா? சோ மலடியின் சந்தானத்தை வர்ணிப்பது போல் சத் என்றாவது அசத் என்றாவது சொல்ல முடியாததாக, விஷாரத்தின் பெயரையே சகியாததாக இது இருக்கின்றது.
சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. இது ரொம்ப டீட்டெயிலா நாங்க இப்போ விசார சாகர்ல படிச்சுட்டு இருக்கோம். சத் அசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்றோம். அநீர்வசனீயம் அப்படின்னு இன்னொரு பேர் ஆகலாம். சான்ஸ்கிரிட் வேர்டு. அதாவது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு அதுக்கு ஏதாவது பேரை கொடுக்கணும்ல. அதுக்கு பேர் தான் வந்து அநீர்வச்சனீயம். இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா அது சொல்லிடலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னா என்னப்பா அது? அது அநீர்வச்சனீயம்னு சொல்லப்படுகிறதப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நிழலா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த நிழல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்லையா நிழலு அப்படின்னு கேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்ல அப்படின்னு தானே சொல்ல தோணுது. ஏங்க என்னுடைய நிழலை கண்டு அந்த நிழல் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டா எப்படி சொல்றது? இல்லன்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா தெரியுதுல்ல எனக்கு. கண்ணுக்கு தெரியுதுல்லப்பா. அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி. ஏதோ ஒண்ணு இல்ல. உன் நிழலே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. நல்லாவே தெரியுதுல்ல. நல்லா தெரியுதுன்றதுக்காக அங்க ஏதாவது இருக்காங்க? அங்க எதுவும் இல்லதான்ப்பா. ஆனா இருக்குல்ல. சோ தெரிகின்றது என்ற காரணத்தினால் அது சத் என்று சொல்லப்படுகிறது. அது தெரிந்தாலும் உண்மையில் இல்லை என்ற காரணத்தினால் அது அசத்து என்று சொல்லப்படுகின்றது. ஆதலால் இது சத்து என்றும் சொல்ல முடியாமல் அசத்து என்றும் சொல்ல முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அநீர்வச்சனீயமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. சரியா? எது இதெல்லாம் அந்த உலகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மரத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறது உலகத்தை தானே. சரியா? அப்போ இந்த உலகம் என்பது உங்களுக்கு பிரத்யட்சமா இருக்கிற மாதிரி தெரியும். தெரியுங்கிறதுக்காக அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட முடியும்? ஏன்னா அது இல்ல. உண்மையை டீப்பா விசாரிச்சு பார்த்தா உண்மையிலே இல்ல. டீப் ஸ்லீப்ல இல்ல. இப்ப டோட்டலாவே வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. முக்காலங்களிலும் இருக்கின்ற ஒரு விஷயத்திற்குத்தானே சத்துன்னு பேரு. திரிகால அத்தியந்த அபாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த வார்த்தைகளை வந்து ஒரு செல்ஃபிஷா எனக்குள்ள உரம் ஏத்திக்கணுன்றதுக்காக உங்களுக்கு புரியாத பாஷை அப்படின்னு தெரிஞ்சு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 3 காலங்களிலும் இல்லாத ஒன்று சத் என்று சொல்லக்கூடாது. நேத்து இருந்துச்சு அதனால உண்மைன்னு சொல்லக்கூடாது. இப்ப இருக்குல்ல அதனால உண்மைன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு இருக்கும் அதனால உண்மைன்னு சொல்லக்கூடாது. எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது உண்மைன்னு சொல்லலாம். ஆனா இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த உலகத்துல ஏதாவது கான்ஸ்டன்டா இருக்கா? நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு செகண்டுமே பல ஆயிரம் செல்ஸ் டெத் ஆயிட்டு இருக்கு, பல ஆயிரம் செல்ஸ் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தென் எப்படிப்பா இதை உண்மைன்னு சொல்றது? அதுக்காக இல்லைன்னு எப்படி சொல்றது? இருக்குல்ல, பாக்குறதுக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது. சோ திஸ் இஸ் தி வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உலகம் என்பது சத் என்றும் சொல்ல முடியாமல் அசத் என்றும் சொல்ல முடியாது இருக்கின்றது என்பதாக இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. டெப்த் அடுத்தடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விசாரத்தின் பெயரையே சகியாததாய். எண்ணங்கள் அப்படிங்கிறதே வந்து பரபிரம்மத்தினிடத்து சுத்தமா இல்ல. ஆனா அது இன்னைக்கு அந்த உலகமாக விரிந்து எண்ணங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. பிரம்மத்துக்கு விசாரம் அப்படிங்கிறதே தேவையில்லை. எந்த விசாரம்னா ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லாமல் இது உலகமாக விரிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி அனாதியா இருக்கிறது என்று உலகத்தாரால் விவரிக்கப்பட்டதாய் அநேக விதமான தத்துவங்கள் நிறைந்திருக்கும் பெட்டியாய். ஆனா பாருங்க, இல்ல இல்ல இல்லன்னு பேசிட்டு இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. அனாதியாக இருக்கிறது. வாட் யூ மீன் பை அனாதி? அனாதி அப்படின்னா there is no start date for that. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்மனன்ட்னு அர்த்தம். ஏன்பா எனிதிங் which is permanent is a truth ன்னு இப்பதானப்பா சொன்னேன். எனிதிங் இஸ் பெர்மனன்ட் இஸ் a truth அப்படின்னா அது ட்ரூத்தா? ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கு.
நதி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நேத்து இருந்த தண்ணி இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற தண்ணி நாளைக்கு இருக்கா? இன்ஃபேக்ட் இந்த செகண்ட்ல இருக்கிற தண்ணி அந்த இடத்துல இருக்கா? இல்ல. அப்ப எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங், பட் த சேஞ்ச் இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங் அப்படிங்கிறதுக்காக அது உண்மைன்னு எப்படி சொல்லுவ? ஒரு விஷயம் இருந்த இடத்துல அது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்தா அது உண்மைன்னு சொல்ல முடியும். இருக்கு, காணாம போயிடுச்சு. அப்ப வேற ஒரு தண்ணி அங்க இருக்கு, அதுவும் காணாம போயிடுச்சு. இப்படி அனாதியாக இந்த உலகம் இருந்தாலும் உண்மையில் இருக்கா? இல்லை. இல்லாத ஒன்று அனாதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழலே எடுத்துக்கோங்களேன். என்னுடைய நிழல் வந்து நான் இருக்கிற காலம் மட்டும் இருக்கும். பிரம்மம்ங்கிறது சாஸ்வதம், சத்தியம். அப்ப அந்த பிரம்மம் அனாதி. பிரம்மம் அனாதின்னா அதனுடைய நிழலும் அனாதியா தான் இருக்கும். அது நிழலும் அனாதியா இருக்குன்ற காரணத்தினால நிழல் உண்மைன்னு நீங்க சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? நிழல் இல்ல. இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. ஆனா இல்ல. ஆனா பிரம்மம் வந்து ட்ரூத்ப்பா. அது எப்போதும் பேஸ் இருக்கத்தானே வேணும். இந்த பேஸ் இருக்க போய் தானே அங்க நிழலே தெரியுது. So therefore the base alone is the truth, but that is not a truth because that is not there. அது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? So இப்படி அனாதியா இருக்கிறது என்று உலகத்தாரால் விவரிக்கப்பட்டதாய் அநேக விதமான தத்துவங்கள் நிறைந்திருக்கும் பெட்டியாய். அது என்னப்பா தத்துவம்? ஆளாளுக்கு டிஃபைன் பண்றானுங்க இந்த உலகத்தை. 36 தத்துவம்னு ஒருத்தன் டிஃபைன் பண்றான். சாங்கீதத்துல 96 தத்துவம்னு டிஃபைன் பண்றான். தத்துவம்னா என்ன? பஞ்சபூதங்கள் ஒரு 5 தத்துவம், பஞ்ச இந்திரியங்கள் ஒரு 5 தத்துவம், பஞ்ச பிராணங்கள் இன்னொரு 5 தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இந்த உலகம் எப்படி உருவாகிட்டது, எது பேஸா இருந்துச்சு, எப்படி எப்படி எல்லாம் வந்தது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதக்காரர்களும் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அநேக விதமான தத்துவங்கள் நிறைந்திருக்கும் பெட்டியாய், ஜகத் என்னும் மேகத்திற்கு ஆதாரமான ஆகாசமாய், ஜகத் என்னும் மேகத்திற்கு ஆதாரமான ஆகாயமாய். ஆக்சுவலா பார்த்தா ஆகாயம் தான் எல்லாத்துக்குமே பேஸ் இல்லையா? ஆகாயம் தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆகாயம் அப்படின்னு வெற்றிடம். இடம் இல்லாம எப்படிங்க வந்து பஞ்சபூதத்துல ஒரு பூதம் வந்து ஆகாயம்னே வச்சுக்கோங்களேன். பட் மீதி 4 பூதங்களை எங்க போய் வைக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் வேணுமே. அப்ப இடம் தான் எல்லாத்துக்குமே பேஸா இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கே பேஸா பிரம்மம் இருக்குது. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? ஜகத் என்னும் மேகத்துக்கு ஆதாரமான ஆகாசமாய் விஸ்வம் என்னும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆகாயம் தான் வந்து பஞ்சபூதங்களுக்கு மீதி 4 பூதங்களுக்கு பேஸ். ஆனா அந்த ஆகாயத்துக்கே எது பேஸ்? பரபிரம்மன் தானே பேஸ். பிரம்மன் தான் இந்த நிழலா வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப பிரம்மம் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப விச் இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னா பரபிரம்மம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பேஸ் அப்படிங்கிறதுக்கே ஒரு 5 டிஃபரெண்ட் வசனத்தை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. The first one is ஆகாயத்துக்கு ஆதாரமாய். அப்புறம் விஸ்வம் என்னும் வஸ்திரத்தின் மடிப்பாய். ஒட்டுமொத்த வேர்ல்டையும் அப்படியே வந்து மடிச்சு வச்சீங்க அப்படின்னா அது அந்த வேர்ல இருந்து தான் அப்படியே விரியுதான். அதாவது விஸ்வங்கிற வேர்ல இருந்து இந்த உலகமாகிய புடவைய அப்படியே விரிச்சு கொண்டு போங்க. அப்ப அதை மடிச்சா இந்த வேர்ல தான் போய் முடியும். விஸ்வம் என்னும் இதுக்கு மடிப்பு நீங்க காணும். வஸ்திரத்தின், வஸ்திரம்னா துணி, வஸ்திரத்துக்கு பேஸா, விஸ்வம் என்னும் வஸ்திரத்திற்கு பேஸா அப்படிங்கிறதுனால மடிப்பாகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம்சாரம் என்னும் விருட்சத்தின் விதையாய். சம்சார விருட்சத்தின் விதை தானே. வேறுனாலே விதை தானே. விதையில என்ன வந்தது? முதல்ல வேறு தான் வெடிக்குது, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருது. சோ சம்சாரம் இந்த உலகத்திற்கு ஆதாரமாய் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம் என்னும் சித்திரத்திற்கு பூமிகையாய். பூமிகைனா எகெயின் அது பேஸ். சரியா? ஒரு படம் வரையணும், ஒரு சித்திரம் வரையணும் அப்படின்னா யூ நீட் சம் பிளாட்ஃபார்ம். ஒரு போர்டு வேணும், ஒரு ஸ்லேட் வேணும், ஏதோ ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு பேப்பர் வேணும். அதுல தானே நீங்க படம் வரையணும். அந்த பேப்பரே நான் தான்டா. அதுல நான் வரைஞ்ச அந்த உலகம் அப்படிங்கிறது அதில் ஈர்க்கப்பட்ட சித்திரம் மாதிரி. அப்ப சித்திரம் வந்து பொய். அந்த பேஸ் தான். பேஸ் இல்லைன்னா சித்திரமே இல்லை. பேஸ் தான் ட்ரூத். பேஸ் நாவ் இட் இஸ் இந்த பொய்யாக சித்திரமாக இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம ஞானத்துக்கு விபரீதமான இதர ஞானங்கள் நிறைத்து வைக்கப்பட்டுள்ளதாய் மாயை என்று பெயரிட்டுள்ளதாய் இருக்கும் யாதொன்று உண்டோ அது பரம வஸ்துவின் சுரூபத்தில் உண்மையான இருப்பற்றதாக
இருந்தும் இருப்பது போல் பிரம்ம வஸ்துவின் பிரகாசத்தினால் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். மறுபடியும் படிக்கிறீங்க, நல்லா கேளுங்க. பிரம்ம ஞானத்துக்கு விபரீதமான இதர ஞானங்கள் நிறைந்து வைக்கப்பட்டுள்ளதாக. பிரம்ம ஞானம்னா என்ன? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது அனைத்தும் ஒன்று, அதிலிருந்து தான் உலகமா விரிஞ்சது, இந்த உலகமே பொய் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு பேரு பிரம்ம ஞானம். ஆனா இந்த உலக விஸ்தாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஞானங்கள் ஏபிசிடில இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடறோம். கணக்கே இல்லாம இருக்கு, லைப்ரரியா இருக்கு. சரியா? இப்போ எக்கச்சக்கமான ஞானங்கள் உண்டு. எதுக்குள்ள? இந்த உலகத்துக்குள்ள. அதெல்லாம் உண்மையா? உண்மை இல்லாத ஞானங்கள். உலகமே பொய்ன்னா அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஞானம் மட்டும் என்னவா உண்மையாவா இருக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோ பிரம்ம ஞானத்துக்கு விபரீதமானன்னா அதெல்லாம் விபரீதம்னு என்ன சொல்றது, தேவையற்ற அப்படின்னு சொல்லலாம். அல்லது உண்மை ஞானத்திற்கு, அதாவது ட்ரூத்துக்கு ஆப்போசிட்டான. ஏன்னா ட்ரூத் வந்து பிரம்ம ஞானம் மட்டும்தான் ட்ரூத், அனைத்தும் ஒன்றுன்றது சத்தியம் மட்டும்தான் ட்ரூத். பொய் ஞானத்தை விபரீத ஞானம்னு சொன்னதா எடுத்துக்கோங்க. சரியா? விபரீதமான இதர ஞானங்கள் நிறைந்துள்ளதாக மாயை என்று பெயரிடப்பட்டதாயிருக்கும் யாதொன்று உண்டோ? சோ இந்த உலகத்தை என்ன சொல்றோம்? மாயான்னு சொல்றோம் இல்லையா? இந்த உலகத்தை யாதொன்று உண்டோ, இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன இருக்கோ அது பிரம்ம வஸ்துவின் சொரூபத்தில் உண்மையாக இருப்பற்றதாகவே இருந்தும் இருப்பது போல் பிரம்ம வஸ்துவின் பிரகாசத்தினால் தோன்றிக் கொண்டிருக்கிறது. மாயையாக உலகம்னு சொல்லிட்டு இருக்கீங்களப்பா, இதெல்லாம் உண்மையில இல்லவே இல்லைனாலும், அப்படின்னா என்னுடைய நிழல் அங்கே இல்லவே இல்லைனாலும் பிரம்ம வஸ்துவின் பிரகாசத்தினால் அது தோன்றிக் கொண்டிருக்கிறது. இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூரிய பிரகாசத்தினால் எனக்கு நிழல் தோன்றுகிறதுன்னு வரும். ஆனா இது வந்து எக்ஸாம்பிள் இல்ல. பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா என்னுடைய பிரகாசத்தினாலேயே என்னுடைய பிம்பம் அங்கே நிழலாக தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இங்க நிழலுக்கு பிரகாசம் கொடுக்கறதே நான் மட்டும்தான், இருக்கிறதே நான் மட்டும்தான். அப்புறம் சூரியன் தனியாவா இருக்கு? அப்போ இந்த நிழல் உருவாக்குறதுக்கும் நான் தான் காரணமா இருக்க முடியும். என்னுடைய பிரகாசமே இந்த நிழலுக்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா you can able to understand easily. ஓகேவா? உண்மையான இருப்பற்றதாக இருந்தும் இருப்பது போல் பிரம்ம வஸ்துவின் பிரகாசத்தினால் தோன்றிக் கொண்டிருக்கிறது. எப்படி இப்ப எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்ல? எப்படி ஒருவனுக்கு நித்திரை ஏற்பட்ட பிறகு அவன் தன்னைத்தான் மறந்து போகிறானோ, ஒரு தீபத்தினின்று உண்டான புகையானது எப்படி அந்த தீபத்தின் பிரகாசத்தை மழுங்கலாக செய்து வைக்கிறதோ. ஆக்சுவலி இப்ப அஜ்ஞானம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டாங்க. கேர்ஃபுல்லா கவனிங்க. பட் நம்ம ரொம்ப டெப்தா போகும்போது இதுவும் ஒரு மாயை. ஏன்னா பேசிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அஜ்ஞானம் எப்படி வந்தது? இருக்கிறதே ஒண்ணுன்னா அந்த ஒண்ணுல தான் அஜ்ஞானம் வந்திருக்கணும் இல்லையா? பரபிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா பிரம்ம வஸ்துவே தான் இப்ப வந்து அஜ்ஞானமா வரணும். அப்போ அஜ்ஞானம்னா என்ன? அஜ்ஞானம் அப்படின்னா, ஞானம் அப்படின்னா உண்மையானது, அஜ்ஞானம்னா பொய்யானது. அப்ப ஞானம்னா என்ன? பரபிரம்ம வஸ்து சச்சித்தானந்த சுரூபமாக எதுவும் கலப்பில்லாமல் பரிசுத்தமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அது ஞானம். ஆனா அதுவே அது ஒரு பிரகாசத்துல என்னுடைய பிரகாசத்தினால நிழலா வெளிப்படுது இல்ல. இப்ப ஆக்சுவலா எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு நிழல் தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா நான் எப்படி விழப்பெற்றேன்? என்னையே உலகமாக விரித்து காட்டுகின்றேன். அப்ப நான் உலகமா விரியும் போது அது ஒரிஜினல் அல்ல. அது பொய்யா தானே நான் உலகம் வர முடியும். உண்மையா எப்படி நான் உலகமா வர முடியும்னா, இருக்கிறது ஒருத்தன். ஒருத்தன் எப்படி பலவா இருக்க முடியும்? பொய்யா தான் பலவா இருக்க முடியும் இல்லையா? அப்ப பொய்யா இருக்கின்ற நானுக்கு அஞ்ஞானம் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. ஓகேவா? அப்ப ஞானம் அப்படின்னா அது ஒரிஜினல். ஐ ஆம் எவ்ரிதிங், அனைத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியது. ஆனா அனைத்துக்கும் பேஸா இருக்கின்ற அதுவே பொய்யாக உலகமாக விரிகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த சம்சார விருட்சம்ங்கிறது, இந்த உலகம்ங்கிறது பொய். ஒரு பொய்யாக உலகமாக விரித்து காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றத திரும்ப திரும்ப இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பேஸ் வேரா இருக்கிறது எதுன்னா பிரம்மம். பிரம்மங்கிற வேர்ல இருந்து பொய்யான இந்த உலகம் வெளிப்பட்டது அப்படின்னு வருது. அப்ப இந்த பொய் உலகமாக தென்படுவதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா அஞ்ஞானம் அப்படின்றது தேவைப்படுது. ஞானம்னாலே ஒரே வஸ்து. அப்ப அது அஞ்ஞானமா வரணும்னா, அப்ப நானே என்னையே பலவா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா பொய்யா நான் வந்து கற்பனை பண்ணணுமா இல்லையா? அப்ப என்னுடைய பிரகாசம் அப்படின்னா இப்போ கற்பனையை நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த கற்பனையில என்னையே பலவாக இந்த உலகமாக விரித்து காட்டுகின்றேன். அப்படிங்கிறப்போ அது ஞானமாக முடியாது இல்லையா? அஞ்ஞானம்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. உண்மைன்னா அது ஒண்ணுதான். அதுதான் ஞானம். ஆனால் அந்த ஒன்று பலவாக இருக்கின்ற காரணத்தினால்
அஜ்ஞானத்தின் காரணமாக மட்டும்தான் அது நடத்தி காட்ட முடியும். எக்ஸாம்பிள் என்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, கனவு வந்துருச்சு, கனவுல ஒரு பெரிய உலகமே வந்தது, அதுல என்னென்னமோ பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் யாரு? யூ ஆர் தி ஒன்லி ஒன் சிங்கிள் என்டைட்டி. நீங்க ஒருத்தரே கனவுக்குள் பலாயிரமாக உருவாகவில்லையா? அப்போ கனவுங்கிறது என்னது? உண்மை இல்லாத வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கிறது. அப்பன்னா அதை என்னன்னு சொல்லலாம்? அஜ்ஞானம்னு சொல்லலாம் இல்லையா? ஞானம்னா என்ன? நான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது ஞானம். உதாரணத்துக்கு சொல்றேன். உண்மை அப்படின்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆனா தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு அவன் பாட்டா அவனே வந்து உலகமா மாறி அவன் பாட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி ஞானம்னு சொல்ல முடியும்? அது பொய் இல்லையோ? உண்மைங்கிறது தூங்கிட்டு இருக்கிறது தானே உண்மை. அப்ப பொய்யாக உலகமாக விரிந்தது என்ன சொல்லலாம்? பொய்ன்னு தானே சொல்லணும். அப்போ பொய்யுக்கு இங்க அஜ்ஞானம் என்று பெயர், உண்மைக்கு ஞானம் என்று பெயர் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்காக கனவுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா தூங்கிட்டு இருக்கிறவனே கனவுல தான் இருக்கான். கன்ஃபியூஸ் ஆகும்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப வேற எக்ஸாம்பிள் தான் சொல்ல போறாரு அடுத்து. ஓகே. சோ எப்படி ஒருவனுக்கு நித்திரை ஏற்பட்ட பிறகு அவன் தன்னைத்தான் மறந்து போகிறானோ, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நித்திரை ஏற்பட்ட பிறகு அவன் தன்னை அவன் நித்திரைக்குள்ள அவன் தான் யாருன்னு தெரிஞ்சிட்டு இருந்தா அப்புறம் அவன் பலமா பிரிஞ்சு ஆட முடியாது இல்ல. சோ தன்னை தான் மறந்து போகின்றான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், ஒரு தீபத்தினின்று உண்டான புகையானது எப்படி அந்த தீபத்தின் பிரகாசத்தை மழுங்கலாக செய்து வைக்கிறதோ. ஆக்சுவலா நீங்க எதையாவது இந்த இங்க புனேல எல்லாம் வந்து குளிர்காலத்துல ஏதோ எரி ஊட்டிட்டு குளிர் காய்வாங்க. அப்ப எரிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து புகை வரும். பாத்தீங்கன்னா கப கபன்னு புகை வந்து அங்க தீயவே காணும். அதாவது எதிலிருந்து உருவாகிறது? நெருப்பிலிருந்து உருவாகின்ற அந்த புகை. ஆனால் நெருப்பையே முடிச்சா இல்லையா? இது செகண்ட் எக்ஸாம்பிள். பிரகாசத்தை மழுங்கலாக செய்து வைக்கிறதோ, அல்லது எப்படி ஒருவன் தன் சொரூபத்தின் தன்னுடைய ஸ்திரீ தன் சொப்னத்தில் தன்னுடைய ஸ்திரீ தன்னை எழுப்பி தன்னை ஆலிங்கனம் கொடுத்து தன்னை காமனையோடு கூடியனவனாக செய்து வைத்ததாக அப்படி ஒன்றும் நடக்காது இருக்கும் போதே காணுவானோ. ஆக்சுவலா ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கனவுல வந்து கட்டி பிடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிடுறான். சரியா? ஆக்சுவலா ஒண்ணுமே நடக்கல. நடக்காம இருக்கும்போதே இது எல்லாத்தையுமே நீ அனுபவிக்கிறியா இல்லையா? காணுவானோ. அப்படியே சொரூபத்தில் மாயை சம்பந்தப்பட்டவுடன் ஏற்படும் தனது சொரூப விஷய அஞ்ஞானமே இந்த சம்சார விருஷத்திற்கு முதல் வேராகிறது. சோ இந்த உலகம் உருவாகணும் அப்படின்னு சொன்னா சொரூப ஞானத்துல ஒரு அஜ்ஞானம் ஏற்படணும். சுரூப ஞானத்தோடையே நான் இருந்தேன்னா பரபிரம்ம சுரூபமாக நான் பாட்டுக்கு அவ்வியக்தத்துல இருக்க வேண்டியதான். சரியா? அப்ப சுரூப ஞானம் அது ஏகம், ஒன்று, சத்து, சித்து, ஆனந்தமாக அது பாட்டுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஸ்வரூப ஞானத்தோடு இருந்தா உலகம் தெரியாது. அப்ப உலக உருவாக்கம் அப்படின்றது எப்ப நடக்கும்னா சொரூப விஷயத்தில் ஒரு அஜ்ஞானம் ஏற்பட வேண்டும். ஒன்றாய் இருக்கின்ற நான் இங்கே உலகமாய் பலவாய் நான் என்னை நான் பாவித்துக் கொண்டால் மட்டும்தான் இங்கே அது வரும். தூங்கிட்டு இருக்கும்போது விடுங்க, கற்பனை வேர்ல்டு. நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு கிளாஸ் ரூம்ல ஃபுல்லா கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அங்க நீங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஒன்றா இருக்கிற நீங்க எவ்வளவு பெரிய உலகமா மாறினீங்க. அப்போ எது இப்போ உண்மையாக இருக்கும்போது ஒன்றா மட்டும்தான் இருக்க முடியும். பொய்யா இருக்கும்போதுதான் நீங்களே பலவா இருக்க முடியும். அப்போ இந்த சம்சார விஷயத்துக்கு முதல் வேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப விஷய ஞானம் இல்லாதிருத்தல். அஜ்ஞானம்னா என்ன? சொரூப விஷய ஞானத்தை விட்டிருத்தல். அல்லது சொரூப விஷய ஞானத்தோடே இருங்க, ஆனா சொரூப விஷயத்துல ஒரு அஜ்ஞானத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். சரியா? சொரூப விஷய ஞானம் என்னது? நான் பிரம்மம் அப்படிங்கிறது. சொரூப விஷய அஞ்ஞானம் என்னது? நான் பிரம்மம் அல்ல, நான் உலகம் அப்படிங்கிறது. இல்ல வேற எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறான். இப்போ ஒரு மன்னன் இருக்கின்றான், ஒரு ராஜா இருக்கின்றான். அவன் வந்து நாடக நடிகராக இருக்கின்றான். அவன் நாடகத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவன் வந்து நடிக்க போறான். அங்க எடுத்துக்கொண்ட வேஷம் வந்து பிச்சைக்கார வேஷம். சரியா? இப்போ அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டான். சொரூப விஷய ஞானம்
அப்படின்னா என்ன? தன் சொரூபத்தில் இருக்கின்ற உண்மையானது என்ற என்னது? அவன் ராஜா அப்படிங்கிறது. ஆனா அவன் ராஜா அப்படின்னு இருந்தான்னா அவனால வேஷம் போட்டு விளையாட முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு என்ன தேவை? சொரூப விஷயத்துல ஒரு அஞ்ஞானம் தேவை அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு சொரூப விஷயத்துல அஞ்ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஞானம் மறக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. So don't get confused. When I say that the சொரூப விஷய அஞ்ஞானம்னு சொன்னா சொரூப விஷய ஞானம் இல்லாத போதல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதை விட சொரூப விஷய ஞானத்தோடு சொரூப விஷயத்தில் ஒரு அஞ்ஞானத்தை கலந்தால் மட்டும்தான் உலகமாக விரிய முடியும். தன்னை மன்னனாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போதும் அதை ஒரு ஓரமா சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் மன்னன் என்ற நினைப்பை வைத்துக் கொண்டிருந்தாலும் இப்போதைக்கு நான் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டாதானே நாடகத்துல போய் நடிக்க முடியும். சோ சுரூப விஷயத்தில் ஒரு அஞ்ஞானத்தை ஏற்படுத்தினால்தான் நானே பலவாக இங்கே விரிய முடியும். பல வேஷங்களை போட்டு ஆட முடியும். இப்படி நான் பலவாக விரிவதற்கு என் சுரூப விஷயத்தில் ஒரு அஞ்ஞானத்தை நான் ஏற்படுத்தத்தான் வேண்டும். நான் கனவு காணத்தான் வேண்டும். நான் கற்பனை செய்யத்தான் வேண்டும். இப்படி கற்பனையோ கனவிலோ நான் செய்வது என்பது சொரூப விஷய ஞானம் ஆகாது. அது சொரூப விஷயத்தில் ஏற்படுகின்ற ஒரு அஞ்ஞானம் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனது சொரூபத்தையே அஞ்ஞானமாக நான் பலவாறாக மாற்றித் தர முடியுமே தவிர ஞானமாகவே ஞானம் அஞ்ஞானம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பொய் உண்மை. சுரூப விஷயத்தில் உண்மையிலேயே இருந்தால் நான் ஒருத்தனாக மட்டும்தான் இருக்க முடியும். சுரூப விஷயத்தில் நான் பொய்யனாக நான் இருக்கும்போது சுரூபத்தை பலவாறாக நான் மாற்றி என்னையே பலவாறாக கற்பனை செய்து அனுபவிக்க முடியும். பட் அஞ்ஞானம் என்பது மாயா. அது இருப்பற்றது. ஏன்னா கற்பனை தானே, பொய் தானே. மாயையில் தான் நான் பலவாறாக இருக்க முடியும். உண்மையாக என்னால் இருக்க முடியாது. உண்மையாக நான் ஒருத்தனா மட்டும்தான் இருக்க முடியும். நிழலில் நான் பலவாக இருக்க முடியும். நிழலாக தெரிவதற்கு அஞ்ஞானம் அவசியப்படுகின்றது. வித்தவுட் தி அஞ்ஞானா அப்படின்னா பொய். பொய் அப்படிங்கிறது தான் அஞ்ஞானம். உண்மை அப்படின்னா ஞானம். பொய்னா அஞ்ஞானம். பொய் இல்லாம என்னால பலவா விரிய முடியாது. அதனால பலவா விரிவதற்கு பொய் தேவை. அது பொய்யில மட்டும்தான் விரிய முடியும். அதனால அதுக்கு பேரு மாயா. இந்த மாய உலகத்திற்கு அப்படின்னா இந்த சம்சார விருட்சம்னு சொல்லக்கூடிய இந்த மாய விருட்சத்திற்கு இந்த மரத்திற்கு முதல் வேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப விஷய அஜ்ஞானம். தன் சொரூப விஷயத்திலே ஒன்றாய் இருக்கின்றேன் என்ற அந்த அற்புத ஞானத்தோடு ஆனால் நான் ஒரு அஜ்ஞானத்தை மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் மாயையின் மாயைன்னு தான் அஜ்ஞானத்தை மிக்ஸ் பண்றது சரியா? அப்படியே சுரூபத்தில் மாயை சம்பந்தப்பட்ட உடனே ஏற்படும் தன் சொரூப விஷய அஜ்ஞானமே இந்த சம்சார விருட்சத்திற்கு முதல் வேறாகிறது. ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி டெப்தான நாலேஜ். ஏன்னா முழுக்க முழுக்க நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து வாழ்றது வேஸ்ட். நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். அந்த நான் யார் என்று சொல்லிக் கொடுக்கின்ற பகுதியாக இந்த ஞானேஸ்வரியில 15வது அத்தியாயம் அமைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபார் அட்டென்டிவ்லி லிசன் பண்ணுங்க டெய்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொரூப விஷயம்னா சொரூபம்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, அது ரொம்ப டீடைலா நேற்று நம்ம பார்த்தோம். அந்த சொரூப விஷயத்துல ஒரு அஜ்ஞானம் என்று ஒரு வேர் வெடித்தது, விளைவாக உலகம் விரிந்தது அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். நாளைக்கு என்ன சொல்றாருன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.